அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவர்எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்பிக்கையோட காத்திரு, உதயமான சூரியன் போல உங்கள் கனவுகளும் ஒளிபெறும். ஓகேவா? சரி, இன்னைக்கு போயிடலாமா டேக்குள்ள? இன்னைக்கு என்ன டே 17 டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் தான் பார்க்குறோம். சீரியஸ் என்னன்னா 161லேருந்து 170 வரைக்கும் ப்ராப்ளம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பர்சன்டேஜ் சதவீதம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம்குள்ள போயிடலாமா? ஓகே, இந்த சைடு நின்றுட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நானே மறைச்சிக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு இப்போ வந்து கொஷின்ஸ் நல்லா விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கேட்குறாங்க. எல்லாம் புக் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ப்ராப்ளம் தெளிவாக பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் இது இன்னைக்கு. சரிங்களா? சரி, ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? தேர் ஆர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ். If 14% are absent, find the percentage of அதாவது present எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கிற கிளாஸ்ல. ஓகேவா? அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, மொத்தமாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 161. ஓகேவா? டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ இருக்காங்க? 50 மெம்பர்ஸ் இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்தது 14% வந்து ஆப்சென்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்சென்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னது? 14%. 14%னா எதுக்கு 14% கண்டுபிடிக்கணும்? ஆஃப் 50க்கு. அதுதானே ஆப்சென்ட். முதல்ல 14%ங்கிறது எவ்வளோ நம்பர்னு தெரிஞ்சதானே பர்சன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆனவங்க எவ்வளோ பேருன்னு கண்டுபிடிக்கும் போது ப்ரெசென்ட் ஆனவங்க கண்டுபிடிக்கணும்னு என்னது? டோட்டல் இருந்து ஆப்சென்ட்டை சப்ராக்ட் பண்ணால் போதும். ஆனால் ஆப்சென்ட் எவ்வளோன்னு அவங்க டேரெக்டாக கொடுக்காம என்ன சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜ் மூலியமா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தாலே போதும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 14/100 இன்டூ டோட்டல் நம்பர்ஸ் 50. சரியா? சரி, இப்போ இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும்? 5ஆ? சரி, இப்போ பாருங்க, இது மறுபடியும் அடிக்கலாமா? அடிச்சா உங்களுக்கு என்ன? சாரி, 2 வந்துடும் இல்லையா? இது மேலே பண்ணால் 7. அப்போ ஆப்சென்ட் எவ்வளோ? 7 மெம்பர்ஸ் தான் ஆப்சென்டேஜ். 50ல் 14%ங்கிறது எவ்வளோது? 7 தான். அப்போ என்ன பண்ணிட்டோம்? 50ல் 14% ஆஃப் ஆப்சென்ட்னா 7 மெம்பர்ஸ் ஆப்சென்ட். இப்போ ப்ரெசென்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ப்ரெசென்ட் என்னது? டோட்டல்ல இருந்து ஆப்சென்ட்டை சப்ராக்ட் பண்ணா அதான் ப்ரெசென்ட் இல்லையா? அப்போ 50ல இருந்து உங்களுக்கு 7 பண்ணா என்னது? 43. அவ்வளோதான். இவ்வளோ மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட். புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். 14% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே போதும். சரியா? சரி, எதுக்கு 14% அப்ளை பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். அது மட்டும் தான் இங்கே கண்டுபிடிக்கிறது. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. 162 Agara bought a raincoat and saved 25 rupees with a discount of 20%. Find the original price. இப்போ என்ன கேக்குறாங்க? அகரா என்ன பண்ணிருக்காங்க? ரெயின் கோட் வாங்கியிருக்காங்க. எப்படின்னா saved 25 rupees. அவங்க ரெயின் கோட் வாங்கினதுனால எவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்க? 25 rupees சேவ் பண்ணிருக்காங்க. with a discount of 20%. எவ்வளோ? 20% டிஸ்கவுண்ட்ல வாங்கினதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க? 25 rupees சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்பனா அதோடைய ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. புரிஞ்சுச்சா? இதெல்லாம் நம்ம கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒரிஜினல் பிரைஸை கண்டுபிடிச்சா போதுமா? ஒரிஜினல் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 20% ஆஃப் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஒரிஜினல் பிரைஸ் நான் என்ன எடுத்துக்கலாம்? லெட் P வந்து என்னுடைய ஒரிஜினல் பிரைஸ்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? நான் P என்ன எடுத்துக்கிட்டேன்? என்னுடைய ஒரிஜினல் பிரைஸ்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? நான் வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. அப்போ P க்கு என்ன பண்ணிருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 20%னா 20/100. எதுக்கு 20% டிஸ்கவுண்ட்? அவங்களுடைய ஒரிஜினல் பிரைஸ்க்கு தான் 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா? சரி, 20% டிஸ்கவுண்ட் போக அவங்க எவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்க? 25 rupees வந்து அவங்க அதனால சேவ் பண்ணிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? இப்போ இதுல P கண்டுபிடிச்சா போதுமா? P கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? P மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டுட்டு போகணும் இல்லையா? அப்ப P = 25. இந்த எல்லாத்தையும் அந்த சைடு போனா 100/20. அப்ப 0 0 கேன்சல் ஆயிடுமா?
இது பண்ணால் 5 2 சார் அப்போ 25 இன்ட்டு 5 5 5 சார் 25க்கு 5 ரிமைனிங் 2 5 2 சார் 10 125. அப்போ உங்களுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் என்னது 125. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்க. 2 ஸ்டெப்பு தான். ஆனால் என்ன இது எழுத தெரியணும். இது எழுதினாலே போதும். அதை தான் நான் சொல்கிறேன். கொடுத்துருக்க வேர்டிங் ப்ராப்ளமை மேத்தமெட்டிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டாலே போதும். ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? A family cleans a house for a பொங்கல் celebration. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக என்ன பண்றாங்க? ஃபேமிலி வந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. By dividing the work in the ratio, எவ்வளோ ரேஷியோல டிவைட் பண்ணி ஒர்க்கை பண்றாங்க? 1:2:3ங்கிற ரேஷியோல என்ன பண்றாங்க? ஒர்க்கை டிவைட் பண்ணி பண்றாங்க. Express each portion as a percentage. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ போர்ஷன் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க, க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, முதல்ல இந்த மாதிரி கொடுத்தா நம்ம நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு காமன் டிவைசர் எக்ஸ் வச்சுக்கிட்டு பிரிப்போம். ஆனால் இவங்க அங்கே நம்பர்ஸ் கேட்கல, எவ்வளோ போர்ஷனை பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டல் போர்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். அப்போ டோட்டல் போர்ஷன் எவ்வளோ? இது எல்லாத்தையும் சம் பண்ணுறதுன்னா 1 + 2 + 3 எவ்வளோ? 6. அப்போ உங்களுக்கு டோட்டல் போர்ஷன் எவ்வளோ? 6 போர்ஷனை தான் மொத்தமாக இவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் ஓகேவா? அவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 1:2 தானே சொல்லியிருக்காங்க. 1:6. அதாவது 6 போர்ஷனில் ஒரு பங்கு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ நமக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்களா? அதோடைய பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ பர்சன்டேஜ்ங்கிறதுனால நம்ம 100 மல்டிபிள் பண்ணால் பர்சன்டேஜ் கிடைச்சுமா? இப்போ இதை டிவைட் பண்ணி எழுதிக்கலாமா? உங்களுக்கு என்னது? 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2 6. இங்கே பண்ணும்போது 550. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? 50/3 தான் ஃபர்ஸ்ட் பர்சனோட இது. இங்க பாருங்க எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா 3ஆல் டிவைட் பண்ணணுமா? 3ஆல் இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 1 3 வருமா? மீதி ரிமைனிங் 2 வருமா? அப்போ 2 பண்ணும்போது 6 3 18 இல்லையா? மீதி பேலன்ஸ் என்னது? 2 3ஆல டிவைட் பண்ணும்போது அவ்வளோதான். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது என்னது? உங்களுக்கு 16 2/3 சில தானே இருக்கிறது, வேற எங்கேயுமே அந்த ஆப்ஷனே இல்லை இல்லையா? அப்போ சி தான் உங்க ஆன்சர். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? போட்டு பார்க்கலாம். இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு? பாருங்க, ஜஸ்ட் டோட்டல் போர்ஷன் எவ்வளோன்னு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பர்சனுடைய போர்ஷன்னா டோட்டல் இருந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 1 ரேஷியோவில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 6 1 பர்சன்டேஜ் கேட்கறதுனால 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். இதை டிவைட் பண்ணால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன். சரியா? சரி, செகண்ட் பண்ணலாமா? செகண்ட் பர்சனுக்கு நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணி போடுங்க பார்ப்போம். ஓகே, வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ சரி, என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்த பர்சன் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க? 2வா? அப்போ என்ன பண்ண 6 போர்ஷனில் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 2 தான் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் கேட்கறதுனால 100. இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? இதை பண்ணும்போதே எனக்கு 1/3 வந்துருமா? சரி, இப்போ 100 வந்து இதை டிவைட் பண்ண வேண்டியதான். 100ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 3 3 7 9. அடுத்தது ரிமைனிங் வந்து 1 வரும். அப்பயும் 3 3 7 9. அப்போ பேலன்ஸ் என்னது? 1 தான். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 33. இங்கே ரிமைண்டர் இருக்குது 1 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதியாச்சு. அதான் உங்களோட இந்த ஆன்சர். சரி, அது தேர்ட் பர்சன் எப்படி பண்ணுறது? இன்னும் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேர்ட் பர்சனுக்கு சரி, நான் இதில் போடுமா? டோட்டல் போர்ஷன் என்னது? 6. எவ்வளோ பர்சன்டேஜில்? 3 எவ்வளோ ரேஷியோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க? 3 ரேஷியோவில் இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கறதுனால 100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 3 2 6. இப்போ 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 5 2 10. இங்கே பேலன்ஸ் 2. அப்போ என்னது? 50 தான் உங்கள் ஆன்சர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் கண்டுபிடிச்சது, செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ சி தான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 164.
பாருங்க எல்லாமே சிங்கிள் லைன் தான் ஆன்சர். ஆனால் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கொஷினை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். 164 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. டியூரிங் ஆடி சேல் the price of shirt is decreased from 90 to 50. என்ன பண்ணிருக்காங்க, ஆடி சேல்ல வந்து ஒரு ஷர்ட்டோட பிரைஸ் என்ன பண்ணிருக்காங்க, கம்மி பண்ணிருக்காங்க. எவ்வளோ ருபீஸ், 9ல இருந்து 50 ருபீஸ்க்கு, 90 ருபீஸ்ல இருந்து 50 ருபீஸ்க்கு ஒரு ஷர்ட்டோட பிரைஸை ஆடி சேல்ல கம்மி பண்ணிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த 60, சரி வாட் இஸ் த டிக்ரீஸ் பர்சன்டேஜ். அப்போ கண்டிப்பா 50ல இருந்து 90ல இருந்து 50 கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க கொஸ்டின்ல. சரியா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிக்ரீஸ் பர்சன்டேஜ் இல்லையா. டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் அமௌண்ட்ல இருந்து டோட்டல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, 90க்கு தான் சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லையா. இப்போ எவ்வளோக்கு சேல் பண்றாங்க, 90ல இருந்து 50 குறைஞ்சிருச்சு. அப்போ 90ல இருந்து உங்களுக்கு 50 குறைஞ்சிருச்சு இல்லையா. இப்போ என்னது, அதோடைய பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ அதோடைய பர்சன்டேஜ்னா நீங்க என்ன பண்ணணும், இன்ட்டு 100 இல்லையா. அதனால 100 போட்டுட்டேன். புரிஞ்சுச்சு என்ன பண்ணியிருக்கோன்னு, கொஸ்டின் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. டிக்ரீஸ் பர்சன்டேஜ் அதனால டி போட்டிருக்கேன், ஈக்குவல் டு எவ்வளோல இருந்து அது கம்மியா இருக்கு அதுதானே. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 90 இருந்தது, அதான் ஒரிஜினல் அமௌண்ட். ஓகேவா, உங்களுடைய ஒரிஜினல் அமௌண்ட் அதை எழுதியாச்சு. அடுத்தது எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 90ல இருந்து 50 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கறதுனால 100. சரி, இப்போ பாருங்க இது என்னது, 90ல இருந்து 50 போச்சுன்னா 40/90 இன்ட்டு 100. ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சா உங்களுக்கு. இப்போ ரிமைனிங் என்ன வரும், இது 400 400/9. உங்க கொஸ்டின்ல வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கேட்டிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் பர்சன்டேஜ். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும் இல்லையா. சரி, இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் 4 வந்து 36 4 9s 36, ரிமைனிங் 4 வரும், மறுபடியும் 4 36 அப்புறம் பேலன்ஸ் என்னது, மறுபடியும் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். அப்போ 4/9 இதான் உங்க ஆன்சர். இதான் வந்து என்னது, டிக்ரீசிங் பர்சன்டேஜ். ஓகேவா, ஆன்சர் என்னது 44 4/9. புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. 165. The number of literary person in a city increased from 5 lakh to 8 lakh in a 5 years. அப்போ படித்தவங்களுடைய இந்த ஒரு சிட்டியில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ, 5 lakhsல இருந்து 8 lakhsக்கு இன்க்ரீஸ் ஆகுது 5 yearsல. வாட் இஸ் த இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். சேம் ப்ராப்ளம் மாதிரி தான், நீங்கள் கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இன்க்ரீசிங் பர்சன்டேஜ், அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் ஆரிஜின்ல எவ்வளோ இருந்தது, அது 5 lakh. ஓகேவா, இப்போ என்னவா இருக்கு, லிட்டரரி பர்சன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இல்லையா. எப்படி, 8ல இருந்து 5. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 8ல இருந்து 5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னது 3 இன்ட்டு 100. சரிங்களா. சரி, இப்போ இது 5ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 3 2s 5 2s 10 20. அப்போ இது 20ஆல மல்டிபிள் பண்ணா 3 2s 6. அவ்வளோதான், 60% தான் வந்து உங்களுடைய இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். அப்போ ஆன்சர் என்னது 60. புரிஞ்சுச்சா. இவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி டைப் வந்தாலே நீங்க ஒரிஜினல் அமௌண்ட், ஆரிஜினலா என்ன இருந்தது, அது என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது மேலே பர்சன்டேஜ்ங்கிறதுனால 100. போன டைம் டிக்ரீசிங் கேட்டிருந்தாங்க, அதனால இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, 5ல இருந்து 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் தான் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், 8ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணாதானே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அப்போ எவ்வளோ 3 lakhs மெம்பர்ஸ் தானே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அதனால 3 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதுல மேலே போட்டிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சுச்சா. சேம் தான், நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோங்கிறத மேலே போடணும், ஒரிஜினலாக கீழே போடணும், பர்சன்டேஜ்ங்கிறதுனால 100. சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா. Okay, next set of problem பார்க்கலாமா. 166. என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல, a shopkeeper bought
a chair for 325 rupees and sold it for 350. Find the profit percentage. ஓகேவா, ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேரை 325 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஆனால் விற்கிறது எவ்வளோ, 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்னது, ப்ராஃபிட் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் பை உங்களுடைய ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100. இது வந்து ஒரிஜினல். ஓகேவா, 0ன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா, ஒரிஜினல் அமௌண்ட். இதுதான் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு, உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, உங்களுடைய ப்ராஃபிட் வேல்யூ இது. ஓகேவா, ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளவு, 350லேருந்து 325 போயிடுச்சுன்னா 25 ருபீஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் வேல்யூ வச்சு சேல் பண்ணுறாரு இல்லையா. 25லேருந்து 50 தானே பண்ணியிருக்காரு. அப்போ 25 ருபீஸ் அதிகமாக வச்சு விற்கிறாரு. அப்போ 25 அமௌண்ட். ஒரிஜினல் அமௌண்ட் என்னது உங்களுக்கு, ஆக்சுவலாக வாங்கினது 325 தானே. அப்போது 325 இன்ட்டு 100 பர்சன்டேஜ்னால நம்ம 100 போட்டோம். சரிங்களா. சரி, இப்போ இது ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 டேபிள் எடுக்கலாமா. 5 டேபிள் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 5s are 25. இது பண்ணும்போது 6 5s are 30. ஆன்சர் 2. அப்போ மறுபடியும் 5 கிடைக்கும். மறுபடியும் 5 டேபிளாலே அடிக்கலாம். 5 இங்கே 1, ரிமைனிங் என்னது 1, அப்போ 3. ஓகேவா, அப்போ 100/13 உங்களுக்கு. ஓகேவா. சரி, கொஸ்டின்ல பாருங்க, எல்லாம் மிக்சர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்களா. அப்போ இது என்ன பண்ணணும், மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். அப்போ மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா ஃபஸ்ட்டு 13ல் எவ்வளோ போகுன்னு பார்க்கணும் இல்லையா. போய் அப்போ தானே நம்ம மாற்ற முடியும் அதுவே. ஸோ 100 இருக்குது. அப்போ எவ்வளோ டைம் பண்ணால் 7 டைம்ஸ் பண்ணலாமா. 7 டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 91. ரிமைனிங் அது 9. அப்போ 9 13. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னது 7 9/13. அதான் உங்கள் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, 167. A t-shirt bought எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு, 110க்கு and sold it 90 rupees. What is the loss percentage? சேம் ப்ராப்ளம் தான், ஆனால் இங்கே லாஸ் கேட்டிருக்காங்க, அது ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்னது, லாஸ் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100. ஓகேவா, அதான் என்ன கேட்குறாங்களோ அது மேலே, கீழே ஒரிஜினல், இங்கே 100. சரியா. முன்னெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் மேலே எழுதியிருந்தாலும் அதே மாதிரி தான் இங்கேயும். சரி, லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 110லேருந்து 90 சப்ராக்ட் பண்ணால் என்ன, அது 20யா. அப்போ 20 தான் லாஸ் வேல்யூ. ஒரிஜினல் என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு, அவர் வாங்கினது 110க்கு தான் வாங்கியிருக்காரு இல்லையா. அப்போ அதான் உங்களுடைய ஒரிஜினல் இன்டூ 100. அப்போ 0 உங்களுக்கு கேன்சல் பண்ணிக்கலாமா. மேலே மல்டிபிள் பண்ணால் 200/11. பாருங்க, எல்லாம் மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கா. சரி, அப்போ மிக்சர் ஃப்ராக்ஷனில் பண்ணிக்கலாமா. மிக்சர் ஃப்ராக்ஷன் பண்ண உங்களுக்கு என்ன வரும், 200. ஃபஸ்ட்டு 20 பண்ணும்போது 1, பேலன்ஸ் 2 இருக்கும். சரி, பேலன்ஸ் 8 வருமா, 11 தானே. ஓகே, 9 வரும். சரி, இங்கே பாருங்க 200/11 உங்களுக்கு என்னது 111 வரும். மீதி ரிமைனிங் 9 வரும். அப்போ 90யா. 90 வந்து 11 பண்ணும்போது 8 11 உங்களுக்கு 88 இல்லையா. மீதி என்னது 2 இருக்கா. அப்போ 2/11. இதுதான் உங்களுடைய லாஸ் பர்சன்டேஜ் வேல்யூ. பாருங்க என்ன இருக்கு, இதெல்லாம் உங்க ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. 168 பாருங்க. An item was sold at 200 at a loss of 4%. What is its cost price? ஓகேவா, அவர் என்ன பண்றாரு, ஒரு ஐட்டம் வந்து 200 ரூபாய்க்கு சோல் பண்றாரு, லாஸ் ஆகுது. ஓகேவா, அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னே சொல்லலை, அவங்க ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோனே கொடுக்கல. அவங்க 200 எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க. 200 ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா லாஸ் 4% லாஸ் ஆயிருக்கு. அப்படின்னா உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ், அந்த ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ், ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா என்னது, காஸ்ட் ப்ரைஸ்னா உங்களுடைய சோல்டு ஐட்டம். ஓகேவா, சோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ் ஆன
வேல்யூ. ஓகேவா, லாஸ்ட் ப்ரைஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்கு விற்றுருக்காரு. ஓகேவா, வித் அமௌண்ட்டு ப்ளஸ் லாஸ் ஆனது, அதான் சேர்த்தாதான் உங்களுக்கு ஒரிஜினல் அமௌண்ட் கிடைக்கும். இங்கே ஒரிஜினல் அமௌண்ட் கொடுக்கல இல்லையா, காஸ்ட்டு, அதில் காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க ஒரிஜினல் அமௌண்ட். அப்போ அது வேணும்னா எவ்வளோக்கு ஃபஸ்ட்டு விற்றுருக்காரு, அப்போ லாஸ் ஆனது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் மொத்த அமௌண்ட் கிடச்சிடும் இல்லையா. இப்போ சப்போஸ் 100னா அவர் விற்றது வந்து 90 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு. ஓகேவா, இந்த 100 நமக்கு சொல்லலை. லாஸ் வந்து 10 rupees ஆயிருக்கு. லாஸ் அவருக்கு ஒரு பொருளை 90 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 10 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரிஜினல் என்னது, ரெண்டையும் ஆட் பண்ணுறது தானே. அதுதான் இங்கேயும் கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க, சோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ்ட் ப்ரைஸ். இப்போ பாருங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, சோல்டு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 200ன்னுட்டு. ப்ளஸ் இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரைஸ் கேட்கணும், லாஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காம பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜில் சப்போஸ் ஏதாவது டோட்டல் அமௌண்ட்டில் இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, ஒரிஜினல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் இன்ட்டு, இப்போ சப்போஸ் 4 × 4/100 இன்ட்டு இங்கே அந்த அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு என்ன, அந்த அமௌண்ட்டு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் அந்த லாஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க. அப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ்க்கு இங்கே எழுதுறோம்ல இந்த ஃபார்முலா என்னது, லாஸ்ட் வேல்யூ பை ஒரிஜினல் இன்ட்டு 100. ஓகேவா, சரி. இப்போ பாருங்க லாஸ்ட் பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க, அது என்னது 4 தான் அவங்களோட லாஸ்ட் பர்சன்டேஜ். லாஸ்ட் வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒரிஜினல் அமௌண்ட்டுங்கிறது நம்ம எவ்வளோக்கு சோல்வ் பண்ணியிருக்கோமோ அது எவ்வளோக்கு 200க்கு இன்ட்டு 100. அப்போ இது கேன்சல் ஆகிடுமா, லாஸ்ட் வேல்யூனா ஜஸ்ட் 2 மட்டும்தான் இங்கே இருக்குது, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 8 தான் உங்களுடைய லாஸ்ட் வேல்யூ. ஓகேவா, அப்போ 8 எடுத்து நீங்கள் கொடுத்துட்டா போதும், உங்களுக்கு என்னது 208 தான் உங்கள் ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. உங்களுக்கு கொடுக்கல லாஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே 4% இன்ட்டு அந்த எக்ஸ் போட்டுடலாம். ஆனால் அந்த எக்ஸ் கொடுக்கல, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் தான் லாஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும், லாஸ்ட் வேல்யூ இன்வால்வ் ஆகிருக்க ஃபார்முலா இதுதான். அதனால இந்த ஃபார்முலாவுக்கு போயிடணும். சரியா, ஒரிஜினல் அமௌண்ட் கொடுக்காத போது சோல்ட் ஐட்டம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, லாஸ்ட் ப்ராப்ளம். சரி 169 பாருங்க. யானி earned 18,000 per month. She utilized her salary in the ratio 2:1:3. அவங்க எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன், சேவிங், எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன், அடுத்தது வந்து சேவிங்ஸுக்கு, இது எக்ஸ்பென்ஸுக்கு. அந்த ரேஷியோவில் அவங்க 18,000 வந்து என்ன பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ். அப்போ எஜுகேஷனோட பர்சன்டேஜ் என்ன, சேவிங்கோட பர்சன்டேஜ் என்ன, எக்ஸ்பென்ஸ் பர்சன்டேஜ் என்ன, அதுதான் கொஸ்டின். சரியா, சரி முதல்ல அதோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சாதானே அதோடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். சரி, முதல்ல டோட்டலாக எவ்வளோ வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்ம பண்ண முடியும். அப்போ டோட்டலாக அவங்களுடைய யூட்டிலைஸ் அமௌண்ட் என்னது, 2 + 1 + 3. இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதுக்கு போன செட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இது. சரியா, அப்போ 2 + 1 + 3 உங்களுக்கு என்ன வரும், 6. அப்போ டோட்டலாக உங்களுக்கு அவங்க எவ்வளோ வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, 6 தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது டோட்டலாக ரேஷியோவில். சரியா, இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாமா. எஜுகேஷனுக்கு முதல்ல எஜுகேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்போ தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எஜுகேஷன் வேல்யூ பாருங்க என்னது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனுக்கு, மொத்தமாக யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட்டு 6, அதுலேருந்து எஜுகேஷனுக்கு 2 பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கண்டுபிடிச்சிட்டு எதுலேருந்து எவ்வளோ பர்சன்ட், சேலரியிலேருந்து இல்லையா, சேலரி 18,000. அப்போ 18,000லேருந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட்டு 6, எஜுகேஷனுக்கு பண்ணது 2. ஓகேவா, இவ்வளோ இந்த சேலரியிலேருந்து. இப்போ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 6 3 சார் 18. அப்போ மீதி என்னது 3000 இருக்கா, அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 6000. ஓகேவா, இப்போ இது வந்து எஜுகேஷனோடைய வேல்யூ. இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இது வந்து எஜுகேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா, இப்போ அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ரொம்ப ஈஸி. வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டா 100ஆல்
இது வந்து எஜுகேஷன் வேல்யூ. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ்னா இதுக்கு பர்சன்டேஜ், சரி டோட்டல் அமௌண்ட் என்னது, அந்த ஃபார்முலாக்குள்ள தான் போகணும் சரியா. டோட்டல் அமௌண்ட் என்னது 18,000, அதில் 6,000 உங்களோட எஜுகேஷனுக்கு, பர்சன்டேஜ்ங்கிறதுனால 100. அவ்வளோதான், நம்ம முன்னாடி யூஸ் பண்ணலாம் அந்த ஃபார்முலா தான். எஜுகேஷனுடைய வேல்யூ கீழே டோட்டல் அமௌண்ட்டு 100%ங்கிறதுனால 100 எஜுகேஷன் பர்சன்டேஜ். முன்ன பண்ணாலும் அதே ஃபார்முலா தான். சரி இப்போ பாருங்க, இது வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு, இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்னது, இது வந்து 6ஆலே பண்ணலாமா. 6ஆல பண்ணால் இங்கே 1, இங்கே பண்ணும்போது இங்கே 100 வந்துடும். 6ஆல பண்ணும்போது இங்கே ரிமைனிங் என்னது 6 3 0 18, அப்போ 3 வந்துடும். அப்போ 100/3. 100/3 வந்து நீங்கள் 100/3ன்னு இருக்கா பாருங்க, இங்கெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் மிக்சடு ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதணும். அப்போ இதில் லாஸ்ட்டாக அப்படி தானே பண்ணணும். 100/3னா ஃபர்ஸ்ட் என்னது 33 × 3 வந்து உங்களுக்கு என்னது 99 வந்துருமா. அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன வரும், 1 மட்டும்தானே வரும். அப்போ 1/3. ஓகேவா, புரிஞ்சுச்சா. சரி, இது வந்து எஜுகேஷனோட பர்சன்டேஜ் பாருங்க. அப்போ எஜுகேஷனோட பர்சன்டேஜ் எங்கே வந்து 33/1 இருக்குது, 2 இடத்துல இருக்குது இல்லையா. அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது, அடுத்ததை கண்டுபிடிச்சாதான் பண்ண முடியும். சரி, இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இது எஜுகேஷனலுக்கு நான் கண்டுபிடிச்சது. அடுத்த நீங்கள் என்ன பண்ணணும், சேவிங்ஸுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் பர்சன்டேஜ் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. அப்புறம் மீதி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 33 1/3 தான் உங்களோட எஜுகேஷனுக்கு. சரி, சரி இப்போ பாருங்க, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சேவிங்க்கு இல்லையா. அப்போ சேவிங் வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா. சேவிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், மொத்தமாக எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க 6, சேவிங்க்கு 1, எல்லாம் அவங்க சேலரியிலேருந்து இல்லையா. இப்போ 18,000லேருந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து அப்போ ஜஸ்ட்டு 3,000 தான் வந்து சேவிங் வேல்யூ. இப்போ சேவிங்க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ சேவிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், சேவிங் வேல்யூ பை ஒரிஜினல் அமௌண்ட் இல்லையா இன்டூ 100. சேவிங் வேல்யூங்கிறது உங்களுடைய 3,000, ஒரிஜினல் அமௌண்ட்ங்கிறது 18,000 இன்டூ 100. இப்போ 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் வந்து ஒரு 0 கேன்சல் ஆகிடும் இல்லையா. சரி, இப்போ வந்து நம்ம எதை கேன்சல் பண்ணிக்கலாம், என்னது 3,000 தானே இருக்கு. ஓகே, 3,000 வந்து ஒரு 0 மட்டும் இங்கே கேன்சல் பண்ணியிருக்கோம், மேலே 300 இருக்கு. சரி, இப்போ பாருங்க 3 டேபிளில் பண்ணலாமா. 3 டேபிளில் பண்ணால் இங்கே 1 100 வந்துடும், இங்கே 3 டேபிளில் பண்ணும்போது 6 3 வந்துடும். ஓகேவா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவே யூஸ் பண்ணிக்கலாமா. சரி, யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓகே. இதை நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் போடும்போது இதை மறுபடியும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 6ங்கிறதுனால 2ஆல் பண்ணாலே மேலே 100, இங்கே 6 இருக்கு இல்லையா. அப்போ 2ஆல் என்ன பண்ண வரும், 3 2s are 6, இங்கே பண்ணும்போது 2ஆல் பண்ணும்போது 50 கிடச்சிரும் இல்லையா. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பண்ணுறது ஈஸி. சரி, இப்போ பண்ணி என்ன வரும், ஃபஸ்ட்டு 1 3s are 3 வருமா, மீதி ரிமைனிங் 2 வருமா. அப்போது 3 டேபிளில் பண்ணும்போது 6 3s are 18, அப்போ பேலன்ஸ் 2, அப்போ 2/3. அங்கே 16 2/3 எங்கே இருக்கு, பிஎஸ்சியை பாருங்க, சியில் தான் இருக்கு இல்லையா. அப்போது இதுதான் உங்கள் ஆன்சர். அடுத்தது இதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிக்கலாமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அடுத்தது கண்டுபிடிக்கலாமா, எக்ஸ்பென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டோட்டல் என்ன கிடச்சிச்சு, அந்த பர்சன்டேஜ்லாம் ஆட் பண்ணுறது 6. எக்ஸ்பென்ஸியோட வேல்யூ என்னது, மொத்தமாக 6, அவங்க யூட்டிலைஸ் பண்ணது அதுக்கு 3, எவ்வளோல, அவங்க சேலரி 18,000ல். ஓகேவா. இதை பண்ணும்போது 3யா, இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்போ 9,000 வந்து
அவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? எக்ஸ்பென்சிவ் வேல்யூ பை உங்களுடைய ஒரிஜினல் அமௌண்ட்டு இன்டூ 100. எக்ஸ்பென்சிவ் வேல்யூங்கிறது என்னது? 9000 பை ஒரிஜினல்ங்கிறது 18,000 தான் உங்கள் சேலரி இன்டூ 100. இப்போ 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை 9ஆலே பண்ணிக்கலாமா? அப்போது 100 இங்கே வந்து 9 பண்ணும்போது 2 கிடச்சிரும். ஓகேவா? மறுபடியும் 2ஆல் பண்ணும்போது 50. அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு? டிவைடரில் எதுவுமே இல்லை, 50 மட்டும்தான் இருக்குது. அப்போ 50% தான் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ண பர்சன்டேஜ் 50. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து எஜுகேஷனுக்கு கண்டுபிடிச்சோம். சேவிங்க்கு 16 2/3, எக்ஸ்பென்ஸுக்கு 50. சரியா? இது அவங்களுடைய பர்சன்டேஜ். அடுத்து 170 போலாமா? இதுல என்ன சொல்லிருக்காங்க? Karun bought a pair of shoes at a sale of 25%. If the amount he paid was 1000, find the market price. இதுல என்ன கேட்டிருக்காங்க? அவங்க ஒரு சேல் பிரைஸ்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ் இல்லையா? டிஸ்கவுண்ட் பிரைஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. 25% டிஸ்கவுண்ட் பிரைஸ் சொல்லியாச்சு. இஃப் அமௌண்ட் பெய்டு, எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க? அதுக்காக 1000 rupees பே பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன கிளாஸில் வந்து ப்ராப்ளம் போட்டிருந்தால அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இது. இப்போ இது பாருங்க, உங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் அப்போ கேட்குறாங்க இல்லையா? அப்போது எதுல இருந்து உங்களுக்கு பண்ணணும்? அதுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பண்ணியிருந்தோம் இல்லையா? அப்போ அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்னது? 1 மைனஸ் x/100 இன்ட்டு அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் இல்லையா? ஒரிஜினல்ங்கிறது உங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே. சரி, அப்போ 1 மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க சேல் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 25க்கு. இப்போ 25/100 இன்ட்டு அந்த ஏங்கிறது என்னது உங்களுக்கு இங்கே? மார்க்கெட் ப்ரைஸ். அதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் வந்து போக அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1000 rupees இல்லையா? டிஸ்கவுண்ட் போக 25% போக அவங்க பே பண்ணது வந்து 1000 rupees. அதான் டிக்ரீஸ் வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இது நம்ம கண்டுபிடிக்கலாமா? 100ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 75/100 இன்ட்டு ஏ, இங்கே வந்து 1000 இருக்கும். இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாமா? அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் உங்களால் 75 டிவைட் பண்ணிக்கலாமா? அப்போ ஆல்ரெடி அங்கே 3 0 இருக்குது, இதோட 2 0 ஆட் ஆகும். பை 75 ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? இதை நீங்கள் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 13.33 போகும். இது அவங்களுடைய ஏவா கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் இப்போ வந்து ஷாப்லலாம் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி 0.33னாலே அவங்க 1334 தான் அமௌண்ட் எடுத்துக்குவாங்க இல்லையா? 33க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு 3 வரும். ஆனால் அந்த ஷாப்பில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதோடைய அடுத்த அமௌண்ட்டு 3.1 போயிட்டாலே அடுத்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க போவாங்க இல்லையா? அப்போ என்னது? 1334 தான் ஆன்சர். இதை நீங்கள் போட்டுறக்கூடாது. சரியா? புரிஞ்சுச்சா ப்ராப்ளம்? அப்படி இல்லை, இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறந்துச்சுனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டே கூட எழுதிக்கலாம். ஓகேவா? டோட்டல் அவங்க கொடுத்த அமௌண்ட்டு 1000 rupees. அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? சப்போஸ் இது புரியலன்னா சொல்கிறேன், ஞாபகம் ஃபார்முலா இல்லை அப்படின்னா 1000 rupees அவங்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்தது என்னது? எனக்கு வந்து ஷூ ஆஃப் வேர் டிஸ்கவுண்ட் வந்து 25% பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் அமௌண்ட் கொடுக்கல. ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து தானே 25% டிஸ்கவுண்ட் போயிருக்கு. இது அவங்க வாங்கின அமௌண்ட் இல்லையா? அப்போ அதை எப்படி எழுதலாம்? ஒரிஜினல் அமௌண்ட் எனக்கு தெரியாது, அதனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதில் இருந்து தான் 25% பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ அதில் இருந்துன்னா அதில் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 25%ங்கிறனால 25/100. 25% எதுக்கு? அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டுக்கு. புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? நான் மொத்தமாக 1000 rupeesக்கு அவங்க ஷூ வாங்கியிருக்காங்க. அதாவது 1000 எப்படி வாங்கியிருக்காங்க? அதை ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் தான் அவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரிஜினல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் நம்மளை கொஸ்டினாகவே கேட்குறாங்க. அப்போ ஒரிஜினல் அமௌண்ட் மைனஸ் 25%. 25%ங்கிறது அந்த என்ன அமௌண்ட்டுன்னு தெரியாது, அதனால 25% அந்த எக்ஸ். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டு வெளியெடுத்தா என்ன வரும்? 1 மைனஸ்
அந்த எக்ஸும் இந்த எக்ஸும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? இப்போ இதுல இருந்து x வெளிய எடுத்துட்டா 1 minus 25/100. ஓகேவா? அதான் இங்க வருது பாருங்க. இது ரெண்டு ஒண்ணா, x க்கு பதிலா இங்க a, அந்த ஃபார்முலா ஏன்னு கொடுத்திருக்காங்க, நம்ம இங்க x ன்னு எடுத்துக்கோம். அவ்வளவுதான். அப்படியே தான் ஸ்டெப் ஃபாலோ ஆகும். புரிஞ்சுச்சா? சரி, அதுக்கப்புறம் 100 ஆல மல்டிபிள் பண்ணி 75/100 வரும். அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா ஆர் இந்த இது டைரக்டாவே நீங்க அந்த கான்செப்டை யோசிச்சு நீங்களே அந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? அதுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. எல்லாம் நல்லா பண்ணுங்க. மறுபடியும் போட்டு பாருங்க. சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ.